ஹலோ எவ்ரிவன். ஒரு க்ரானிக்காக கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் இருக்கிற என் பேஷண்ட்டுக்கு காஃபி டீ வெறும் வயிற்றில் குடிக்காதீங்க, அது உங்கள் ப்ராப்ளம் வந்து அதிகமாக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு அவர் காஃபி இல்லை டீ குடித்தா தான் எனக்கு மோஷனே வெளியே வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காஃபி டீ குடிக்கிறதுனால மோஷன் வெளியே வரும் அப்படின்றது வந்து நல்ல ஹேபிட் கிடையாது. அது வந்து நம்மளுடைய கட்டை வந்து ஸ்பாயில் பண்ணுது. இதுக்கு பதிலாக அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிக்கிறதுனால அது இன்டெஸ்டைனுக்கு பிளட் சப்ளையை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டு மோஷன் வெளியேறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மோஷன் வெளியில் வரணும் அப்படின்னா காஃபி டீ தேவை கிடையாது. அதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது வாட்டர் அண்ட் ஃபைபர். வாட்டர் வந்து ட்ரை ஆகாமல் காப்பாற்றும் அண்ட் மோஷன் வெளியேறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைபர்ஸ் வந்து அன்டைஜஸ்டட் ஃபுட் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு இன்டெஸ்டைன்லேருந்து அப்படியே வெளியில் எடுது. ஸோ உங்கள் ஃபுட்டில் தண்ணியும் ஃபைபர் அதிகமாக இருக்கிற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இதுக்கு காஃபி டீ அப்படின்றது வந்து ஒரு ஜஸ்ட் நம்மளுடைய ஹேபிட் மட்டும்தான். ஸோ அடுத்த வீடியோவில் ஃபைபரை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்கிறேன். தேங்க்யூ.